லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. உணர்ச்சியும் இல்லாத இருந்த எங்க அம்மா என் தம்பி பொண்டாட்டி லட்சுமி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க லேசா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என் தம்பிங்க என் மேல உயிரியே வச்சிருக்கானுங்க. இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வந்ததில்ல. இதே மாதிரி நாங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். முதல்ல என் பிறந்த நாளைக்கு பரிசு கொடு. அப்பதான் நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். குடு 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 குடு. அவ்வளவுதானே? சரி. பாரு, அப்படி பாக்குற? நமக்கு பிறக்க போற பையன் உன்ன மாதிரியும் பிறக்க போற பொண்ணு என்ன மாதிரியும் இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி. இந்த பிறந்த நாளைக்கு நான் உனக்கு கொடுக்கிற பரிசு இதான். நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம வாழ்க்கைய பார்த்து புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு ஊரே நம்மள உதாரணமா சொல்லணும். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஜென்மம்னு மட்டும் இல்ல, இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் வெற்றி எனக்கு புருஷனா வரணும். என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? நான் என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது வெற்றி. என் பேச்சு, என் மூச்சு, என் உயிர், என் உலகம் எல்லாமே நீதான். ரவுடி லட்சுமி வீரத்தை பார்த்து கற்பாம்பூச்சி பயந்து ஓடி போயிருச்சு. அப்போ கற்பாம்பூச்சி இல்லையா? என்கிட்ட போய் சொன்னியா? உன்ன புருஷனை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ.
வெற்றி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல. இப்போ உன் வீட்டுல இருக்கிற நந்தினி உன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை மாதிரி நடந்துப்பேனான்னு எனக்கு தெரியல. நந்தினி உன் குடும்பத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சு என்னை நானே தேத்திக்கிறேன். ஏம்மா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ரெண்டு மூணு நாளா ரொம்ப சோகமா இருந்தா. திடீர்னு நைட்ல எழுந்து உட்கார்றா, தூங்குறா. நான் வெற்றி கிட்ட நடந்துக்கிறத நினைச்சு வருத்தப்படுறாளோ? இன்னைக்கு லட்சுமி கிட்ட கேட்டுருணும். லட்சுமி, என்ன சாப்பிட கூட வராம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏய், ஏன் அழுதுட்டு இருக்க? இப்ப நீ ஏன் அழுகுறங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா, ஏன் லட்சுமி, நான் வெற்றிக்கிட்ட அன்னைக்கு அப்படி பேசினது நினைச்சுதானே அழுகுற? இத பாரு, என் சுயநலத்துக்காக தான் அவர்கிட்ட அப்படி கோபமா நடந்துகிட்டேன். மத்தபடி வெற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல குணம், நல்ல குடும்பத்துல பிறந்தவரு. உனக்கு ஏத்தவரை தாண்டி நீ தேர்ந்தெடுத்திருக்க. அப்ப நான் அவர்கிட்ட சிரிச்சு பேசி இருந்தேன்னா அதையே சாக்கா வச்சு நீங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்தி இருப்பீங்கல்ல. யாராவது பார்த்து தப்பா பேசிட கூடாதுன்னு தாண்டி நான் அப்படி நடந்துகிட்டேன். இத பாரு, அத நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். ஏ லட்சுமி, ஏய் என்னடி இது? நீ அழுகிறத உன் தங்கச்சிங்க பார்த்தா சிரிப்பாளுங்க. ஏய் அழாத, கண்ணு தொடச்சுக்கோ. ஆள பாரு, பேருதான் ரவுடி லட்சுமி. இப்ப பாரு, சின்ன குழந்தையாட்ட அழுதுகிட்டு இருக்க. ஏய் அழாதேன்னு சொல்றேன்ல. நிறுத்து லட்சுமி. சரி வா சாப்பிடலாம். ஏய் இந்தா. ஏய் வாமா வீட்டுக்கு, பசிக்குது இல்ல? நீ போமா, நான் பின்னாடியே வரேன். சீக்கிரம் வா. என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சீக்கிரம் வந்துரு. நீங்க எங்களை குழந்தை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மோகனா அவ வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு வந்து நிக்கிறா. சரி, அவ கர்ப்பத்துக்கு காரணமா இருந்தவனே பார்த்து அவளுக்கு கட்டி வச்சிடலான்னு பார்த்தா அந்த பையன் வீட்டுல அவங்க வீட்டு மூத்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க சின்ன பையனை மோகனாவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இது நான் உங்க கிட்ட எப்படிமா சொல்லுவேன்? சொன்னா துடிச்சு போயிட மாட்டியா? அதனாலதாம்மா நம்ம குடும்ப கௌரவத்துக்காக வெற்றியை நான் விட்டு கொடுத்துட்டேன். அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அம்மா,
இத்தனை நாளா எனக்கு வெற்றி வேணும் வேணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நீயும் வேணாம் வேணான்னு சொன்ன. இப்ப எனக்கு வெற்றி வேணான்னு நான் சொல்றேன். நீ வேணுங்கிற. என்ன வேடிக்கை இது? புரியல. புரியலம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. வரேன். கதிர், காஃபி எடுத்துக்கோ. சரிங்க நீ. சரி, நான் அப்புறம் கால் மாமா, பண்றேன். காஃபி. குடுங்க. அத்தைக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கொடுங்க. சரி. அண்ணி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? வீட்டுக்கு பெரிய அண்ணி வந்திருக்காங்க. இனிமே காஃபி நீங்க போடுவீங்களா இல்ல அவங்க போடுவாங்களா? அவங்க பால் காய்ச்சுவாங்க, நான் டிகாஷன் போடுவேன், நீ வந்து சக்கரை போடு. உனக்கு மட்டும் எப்படி அப்படி டவுட் எல்லாம் வருது? முதல்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா போ. இப்படி பதிலுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி என்ன வாயடிக்கிற விஷயத்தை எங்க கத்துக்கிட்டீங்க? நான் கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் சொல்லணும்னா என்னைக்காவது அழுகல் சொத்து இல்லாத காய்கறியா வாங்கிட்டு வா போ. அப்பா, நான் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். அழுகல் இல்லாத சொத்தை இல்லாத காயா பார்த்து வாங்கிட்டு வா. முதல்ல இதை குடிச்சிட்டு போ. காஃபி. என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, நைட்டு உங்க அண்ணன் தேன்மொழி அக்கா கிட்ட பயந்து பயந்து பேசிட்டு இருந்தாரு, அதை நினைச்சுதானே? அண்ணன் தைரியசாலி தான். ஆனா திடீர்னு எப்படி அன்னிக்கிட்ட சரண்டர் ஆனாருன்னு தெரியல. எப்படி ஆணும் பெண்ணும் சமம், கணவன் மனைவிக்குள்ள சம உரிமை வேணும்னு பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி பேசினாரு. அந்த மாதிரி விஷயத்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயே பேசுவாங்க. அது நினைச்சா சிரிப்பு தான் வருது. நந்தினி, அத நினைச்சு நான் சிரிக்கல. பின்ன என்ன? எனக்கும் ரவுடி லட்சுமிக்கும் கல்யாணம் நடந்தா எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு ரவுடி லட்சுமி சொன்னத நினைச்சுதான் சிரிச்சேன். நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிளான்? ரவுடி லட்சுமி இருக்காளே, அவ ஒரு டைப்பான ஆளு. அவளோட ஆசை என்ன தெரியுமா? வைக்க போரு, பால் கேனு, பால் நிறைஞ்ச சொம்பு, பூ, பழம், ஊதுவத்தி, இப்படி ஒரு அழகான இடம் அவளுக்கு வேணும். என்னது? பால். எதுக்கு இதெல்லாம்? ஆம், அது அது வந்து சொல்லு, எதுக்கு இதெல்லாம்? அது வந்து போங்க. சொல்லுங்கறல்ல. நாம தான் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்ல. நமக்குள்ள நடக்கிற எலிஃபண்ட் அதான். என்னது? அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி. அதத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன்.
லக்ஷ்மி, அது எலிபென்ட் இல்ல, ஈவென்ட்னு சக்திவேல் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி சரி, ஏதோ ஒண்ணு எலிஃபண்ட் ஈவெண்ட். அது சரி. அப்புறம் இது பாரு. என்னது இது? அதான் அன்னைக்கு நீ சொன்னல, உன்ன மாதிரி பொண்ணும் என்ன மாதிரி பையனும் பிறக்கணும்னு. ஓஹோ, அதுவா? சரி சரி. லக்ஷ்மி, நான் உன்னை கேக்கட்டா? இங்க லொகேஷன் நல்லா இருக்கு, அப்புறம் கிளைமேட்டும் நல்லா இருக்கு. உனக்கு தான் நல்லா பாட வருமே, ஒரு பாட்டு பாட. பாட்டா? நானா? பாடு. பாடுறேன். இஞ்சி ஈடு பழகா, மஞ்ச சேவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சேவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே. வெறும் காத்துதான் வருது, அதான் பாட்டு வரமாட்டேங்குது. ஏய், நீதான் மொத்த பாட்டும் பாடிட்டியே. ஐயோ, இந்த மாதிரி கூடவா பிளான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? நந்தினி, எனக்கு ரவுடி லக்ஷ்மி ஞாபகம் வந்த மாதிரி உனக்கு? சில விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சாலும் அதை மறக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனது, ஃபர்ஸ்ட் டே வெளியில ஜாயின் பண்ணது, ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினது, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் பிரிவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும். அவனை நான் லவ் பண்ண நாட்கள் இருக்கே, எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்துல எப்படி வாழணும், எங்கெங்க போகணும், இப்படி பேசிட்டே இருக்கும். வீட்டுல யாருக்கும் தெரியாம ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணது, குழந்தை பிறந்தா என்ன பேரு வைக்கணும்னு மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணது, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் லேட்டா வந்துட்டோம்னா சின்னதா சண்டை போட்டுக்கிறது, பேசிக்காம இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு மொமெண்ட்டும் என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. Love is blind. இல்ல, love is slow poison. சாரி நந்தினி, நீ மறக்க நினைச்சத நான் ஞாபகப்படுத்திட்டேன். பரவாயில்ல. அப்ப நாங்க பேசிக்கிட்டத இப்ப நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வரும், சில நேரம் அழுக கூட வரும். அவ்வளோ ஏன் அவன் என் கண்ணுல பட்டா ஏண்டா என்னை ஏமாத்திட்டேன்னு சட்டையை பிடிச்சு கேட்கணும்னு ஆத்திரமா வரும்.
சாரி.